நான் சமைச்சு கொண்டு வந்துட்டு இந்த வீடியோவை போடுவோம். சமைச்சு முடிஞ்சு வணக்கம். வளர்ப்பு நாய் நக்கியதால் கால்கள் இரண்டும் எடுக்கப்பட்டது. சரியா? வளர்ப்பு நாய் நக்கியதால் கால்கள் இரண்டும் எடுக்கப்பட்டது. ஓகே. இதை ஷேர் பண்ணுற நிறைய நியூஸ் ஷேர் பண்ணுறீங்க, நிறைய மக்கள் ஷேர் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு டாக்குமெண்ட், அதாவது உத்தியோகபூர்வமாக அல்லது அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இதை பகிர்றீங்க. முதல் விடயம். ரெண்டாவது ஒரு நாய் கடிச்சு, ரேபிஷ் உள்ள நாய் கடித்தா உண்மையிலேயே அது ஆபத்து தான். அது யாரால? மக்கள். எல்லா பிழையும் யாரால? மக்களால். உங்களோட வீட்டில் உள்ள நாய்க்கு நீங்கள் ஊசி போட்டு கருத்தடை செய்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. உங்களுடைய அசாதாரணம், அதாவது நீங்கள் நாய்களை நாயாக கணக்கெடுக்கிறது இல்லை. சரியா? அப்போ அதை என்ன செய்யும்? அதுக்கு ரேபிஷ் ஊசி போடாததால் அதில் பல்லு பட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று பட்டால் அது நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து தான். நீங்கள் ஊசி போடணும். அடுத்தது குட்டிகளை கொண்டு போய் ரோட்டில் விடுறது. ரோட்டில் விட்டால் அது என்ன செய்யும்? கண்டது கர்மம் எல்லாத்தையும் சாப்பிடும். இல்லை தண்டை அசிங்கத்தையே தானே சாப்பிட்றதுக்கு பார்க்கும். ஏன்னா பசி. அது ஆறால? மனிதர்களால். ஏதோ ஒரு மூதேவியல் கொண்டே வீசுறதால தான் இந்த பிரச்சனை வருது. சரியா? ஏதோ ஒரு மூதேவிகள். ஏண்டா சீதேவிகள் இப்படியான உயிர்களை கொடுமைப்படுத்தாதுகள். சரியா? அதுலேயும் சில கிளமூதேவிகள் இருக்குது, சரியான கிழட்டு மூதேவிகள். நல்ல அறிவுள்ள, ஆற்றல் உள்ள, வசதி உள்ள, படைப்பு அவ்வளவு தொங்க இருந்தாலும் டக்குண்டு இப்படியான ஒரு காரியத்தை செய்திருவாங்க. சரியா? நான் இன்றைக்கு கடுப்பாக தான் இருக்கிறேன். அந்த மூதேவிகள் செய்கிற வேலையால் நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் இல்லை யாரையாவது கோபத்தில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பிரச்சனை. சரியா? ஆனால் இது யாரால்? ஒரு மனிதனால், ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு மனிதனால் இந்த வேலையில் செய்யப்படுது. இந்த இப்போ பரவலாக போய்கொண்டிருக்கிற வீடியோ 2 கால்களையும் முடித்தாச்சு. ஏதோ பக்கத்தில் இருந்து இவன் அப்பனும் கோத்தையும் அந்த காலை வெட்டி ஆப்ரேஷன் பண்ணனே டாக்டர் டாக்குமெண்ட் தந்த மாதிரியும் வீடியோவை ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சரியா? உனக்கு உன்ற வேலையை நீ பார்க்க காண இல்லை. அந்த வீடியோ எப்போ போட்டது? வெளிநாட்டில் கோடிக்கணக்கான அறிவு இருந்தால் இதை ஷேரே பண்ண மாட்டாங்க. பகிர மாட்டாங்க. பகுத்தறிவு கூட இல்லாத மொக்கு சாம்பிராணிகள். விளங்குதா? மொக்கு படித்த மொக்குகள். கோடிக்கணக்கு, மில்லியன் கணக்கு நாய்கள் வளர்க்குறாங்க. அவ்வளவு நாயும் அவங்கள கொஞ்சம் தடவும், நக்கும், மூக்குல இப்படி நக்கும். விளங்குதா? நாக்க போட்டு நக்கும். அது தாய் பாசம், பிள்ளை பாசம் என்று சொல்லி அது நக்கும். விளங்குதா? அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்க இல்லை. இந்த நோர்வேல ஒரு நாய், வெளிநாட்டில் இருந்து நாய்கள் எடுக்க மாட்டாங்க. இங்கே உள்ள நாயைத்தான் விற்கிறதோ இல்லை இது செய்கிறதோ செய்வாங்க. இது இப்போ இப்படி ஒரு இது இருக்குண்டா நாயெல்லாம் கொன்றுவாங்க, அப்படி வளர்க்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு மனிதனுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுமா இருந்தால் நாய் வளர்க்க மாட்டாங்க. மில்லியன் கணக்கு டாக்டர்ஸ்மாரெல்லாம் இதை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க. இந்த சாதாரண இந்த உப்பு சப்பு இல்லாத மீடியாக்கள், உப்பு சப்பு இல்லாதவன், அதாவது எதுவுமே பகுத்தறிவு இல்லாதவன் ஷேர் பண்ணோன்னு அதை எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, கால் ரெண்டையும் எடுத்தாச்சு. அந்த பொம்பளைக்கு என்ன வருத்தம் இருந்ததோ தெரியல, அந்த பொம்பளைக்கு என்ன கிருமி இருந்ததோ தெரியல, அவள் என்னென்ன செஞ்சாவோ தெரியல, அவள் யார்கிட்ட போனாலோ தெரியல. அதெல்லாம் நீங்கள் விசாரிக்காதீங்க. நாய் நக்கியதால் கால் 2 எடுத்தாச்சு. மிக அவதானமாக இருங்க. அந்த ரோட்டில் கொஞ்சம் நாய்களுக்கு யாரோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் சோறு போடுறாங்க. இதை சொல்லி நீங்கள் பயமுறுத்துனா அறிவு இல்லாதவங்க கூட பயப்படுவோம். ஐயோ அதுக்கு சோறு வைக்கக்கூடாது, அது நக்குனுச்சுண்டா நாங்கள் இதாக போயிடும், கை போயிடும், கால் போயிடும்ண்டு. என்னுடைய காப்பகத்தில் கிட்டத்தட்ட 150 நாய்க்குட்டிகள் நாய்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ இருக்குது. அதில் எல்லா விதமான நாயும் இருக்குது. ரோட்டில் வீசப்பட்டது, சுடலையில் வீசப்பட்டது, காணுக்கில் வீசப்பட்டது, குப்பையிலிருந்து எடுத்தது, சாப்பாடு இல்லாமல் எடுத்தது, உடம்பெல்லாம் நோய் சொறி சிறங்கோடு எடுத்தது. இப்படி தட்டுனா உதுரும், அந்த இது தோல் உதுரும், அப்படி நாய் எடுத்தது.
சரியா? நான் கெத்துக்காக எல்லாம் கதைக்க இல்லை. பட் அந்த நாய்களுக்கெல்லாம் நாங்கள் ஊசி போட்டிருக்கிறோம். இப்போ எல்லா நாய் இப்போ அவள் வளர்த்த நாயண்டா அவள் ஊசி போட்டிருப்பா. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். வெளிநாடுகளில் வந்து நாய்கள் வளர்த்தா ஊசி கண்டிப்பாக நிச்சயமாக போடணும். சரியா? சிந்திச்சு செயல்படுங்க. இப்போ அந்த பொம்பளை வந்து எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு எங்கேயோ உள்ள ஒரு இடங்களில் போய் எதையாவது எடுத்துகிட்டு வந்து நாய் நக்குன நேரம் அது ஒரு இதாக இருந்தால் கூட ஏதாவது டாக்குமெண்ட் டாக்டருடைய இது டாக்டர் கதைச்சி ஓகே நான் தான் அதை செய்த நாய் நக்குனது உண்மைதான், நான் தான் அதை கால் ரெண்டையும் எடுத்த நான் என்று சொல்லி உங்களுக்கு டாக்டர் போட்டவரா இல்லாமல் என்ன டேஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுறீங்க? மக்களை ஏன் பயமுறுத்துறீங்க? மக்களை என்னத்துக்காக பயமுறுத்துறீங்க? கொஞ்சம் அந்த வெளியில் உள்ள நாய்களுக்கு கிடைக்கிற சோத்துல ஏன் மண்ணள்ளி போடுறீங்க? என்ன கேட்டால் பைத்தியங்கள்ட்ட தான் சொல்லுவேன். நாயை விட மிக கொடுமையான இது வந்து மனிதர்கள். விளங்குதா? இந்த காப்பகத்தில் இவ்வளோ நாய் என்னை கொஞ்சுது நக்குது, எந்த கை காலெல்லாம் எடுபட்டு தானே கிடக்குது. ஓகே, எனக்கு ஒரு நேரம் அது நடக்கலாம், எப்போ வேணாலும் அது நடக்கலாம். அது நான் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு நடக்கலை தானே. ஒரு நாய் வீட்டில் உள்ள ஒரு நாய் நக்கி அவட கால் ரெண்டை எடுத்ததை நீங்கள் உங்களோட கொப்பன் புள்ளை கிள்ள எல்லாம் போய் நின்று தான் பார்த்த நீங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுனீங்க. அப்போ அது ஒரு சைட்டில் வைப்போம். என்னுடைய காப்பகத்தில் வந்து 1000 நாய்கள் வித்தியாசமாக இருக்குது. சரியா? எல்லா வகையான நாயும் இருக்குது. அப்போ ஏன் அந்த நாய்கள் என்ன நக்குது, கொஞ்சுது, கடிக்குது, விளையாடுது, என்ற உடுப்பு இழுக்குது, பல்லு படுது, எனக்கேன் கால் எடுக்க இல்லை, கை எடுக்க இல்லை? யோசிக்க வேணாமா? சிந்திக்க வேணாமா? மொக்கு சாம்பிராணிகள் இதை ஷேர் பண்ணுறாக்கள் மொக்கு, படுமொக்கு, படிப்பறிவில்லாத மொக்குகள். மொக்கு தான். ஏனண்டா அறிவு இருந்தால் அதை தெளிவாக எழுதுவாங்க. இது எந்தெந்த நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளவு மொக்கு சாம்பிராணிகள், அடிப்படை மொக்கு, படித்த அறிவு கூட இல்லை. ஓகே, படிச்சறிவு கூட இல்லை. உங்களுக்கு அந்த பொம்பளையுடைய சிக்னேச்சர் பண்ணி நாய் நக்கியதால் நான் எனது 2 கால்களை எடுக்கின்றேன் என்று சிக்னேச்சர் பண்ணி டாக்டருக்கு கொடுத்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புனாவா உங்களோட வீட்டுக்கு? இல்லை தானே. வெளிநாட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்டா, இப்போ ஊரில் கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்டா டாக்குமெண்ட் மூலமாக சைன் வைக்கணும். புரியுதா? டாக்குமெண்ட் மூலம் சைன் வைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏதோ போய் உங்களோட கொப்பன் மனுஷி பொம்பளை எல்லாம் போய் நின்று 2 பக்கமும் நின்று காலை பிடுங்கி வெட்டின மாதிரி பெரிய இது பந்தா காட்டி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு யாராவது அதை அனுப்புனீங்கன்னா பச்சை தூசணத்தில் பேசுவேன், பர்சனலாக அனுப்புனா. ஏனண்டா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா அறிவுபூர்வமாக சிந்திங்க. ஒரு நாய் நக்கிறதால என்னென்று கால் எடுபடும். எத்தனை தமிழ் மக்கள் கனடா, லண்டன், சுவிஸ், பிரான்ஸ், லண்டன், நோர்வே எவ்வளோ பேர் வளர்க்குறாங்க நாய்கள். நக்கி கால்கள் எடுபட்டதா? இல்லை. அவவுக்கு ஏதோ போதாத காலம், சுகர் இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கலாம். அதுவும் தெரியாது எங்களுக்கு. அவள் என்னத்துக்கு கால் எடுத்தான்னு தெரியா. லண்டனுண்டா லண்டன் எங்கே ஏது முழு டீட்டெயில்ஸ் போடுங்க. அவட ஃபர்ஸ்ட் லேக், அதாவது பெர்மனண்ட்டாக போகிற டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணினாரா, ரத்தம் செக் பண்ணி இது நாய் தான் நக்கப்பட்டதா கன்ஃபார்ம் பண்ணி போட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து எனக்கு அனுப்புங்க. இல்லை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் மொக்கு வேலை செஞ்சால் பிச்சு. சரியா? வந்துட்டாங்க நாய் நக்குனதால் கால் எடுபட்டாண்டு.